வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாட்டுக்கோழியினுடைய கால், அந்த எலும்பு பகுதி, நம்ம அந்த முட்டிக்கு மேலே இருக்க அந்த எலும்புகள்லாம் நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சிடலாம். அது கூட 3 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம், இஞ்சி 1 துண்டு எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி, மிளகு, பூண்டு, சீரகம் இதெல்லாம் 1-2 தட்டி எடுத்து நம்ம குக்கரில் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதில் போட்டுடலாம். வெந்துட்டுருக்கட்டும். அது கூட நம்ம அரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி போட்டுருங்க. அதுவும் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி நம்ம இந்த வெந்துட்டுருக்கிற சிக்கன் தண்ணியிலே ஊற்றிடலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 10 விசில் விடலாம். அப்போ தான் அந்த எலும்புக்கு எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும். வெந்ததுக்கப்புறம் கேஸ் போனதும் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சிக்கன் ரசம் சூப் கிடைக்கும். இது கூட நம்ம காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிட்லாம். சளி, இருமல், உடல் வலி, மூட்டு வலி, சோர்வு எல்லாமே குறையும். இது வீட்டு பாரம்பரிய முறையில் நம்ம இந்த சிக்கன் சூப்பை செஞ்சு குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஹெல்த்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.